அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் உள்ள அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தில் நமக்கு தேவையான வழிகாட்டுதல்களை நிறைவாக முழுமையாக அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். இன்னும் நம்முடைய பிரச்சனைகளுக்கும் இன்றைய காலத்தில் நாம் அனுபவிக்கின்ற அந்த சோதனைகளுக்கும் இன்னும் இந்த மார்க்கத்தில் நாம் தீர்வு தேடுவோமே ஆனால் கண்டிப்பாக அழகிய தீர்வை அல்லாஹுடைய வேதத்திலும் இன்னும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்திலும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் சொல்வதாக இருந்தால், இன்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கும் அல்லது சோதனைகளுக்கும் அல்லது அல்லாஹுடைய ரஹமத்தை விட்டு நாம் தூரமாக இருப்பதற்கும் பல காரணங்களை நாம் பார்க்கின்றோம். இன்னும் சொல்வதாக இருந்தால், குர்ஆனை நாம் ஆழ்ந்து சிந்தித்து படிக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது பல காரணங்களை, அதற்குரிய பல விளக்கங்களை நாம் பார்க்க முடியும். இன்னும் அதில் மிக முக்கியமான ஒன்றாக உறவுகளை சேர்த்து வாழ்வது அல்லது உறவுகளை வெட்டி வாழ்வது என்பது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. இன்னும் அல்லாஹுடைய ரஹமத்திற்கு மிக முக்கியமான காரணமாக உறவுகளை சேர்த்து வாழ்வதும், இன்னும் அல்லாஹுடைய சாபத்திற்கும் இன்னும் அல்லாஹுடைய தண்டனைக்கும் இன்னும் இம்மை வாழ்க்கையிலும் இன்னும் மறுமை வாழ்க்கையிலும் அல்லாஹுடைய ரஹ்மத் கிடைக்க பெறாமல் இருப்பதற்கும் உறவுகளை துண்டித்து வாழ்வது என்பது மிக முக்கியமான காரணமாக இருக்குது. இன்று மக்கள் நிறைய சம்பாதிக்கிறார்கள், இன்னும் செல்வ செழிப்போடு இருக்கிறார்கள், ஆனால் வாழ்க்கையில் பரக்கத் இருப்பதில்லை, நிம்மதி இருப்பதில்லை. அவர்களுக்கு ஒரு நிம்மதி இருக்கான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அவர்கள் சம்பாதிப்பதில் அவர்களுக்கு ஒரு திருப்தியும் இல்லை. இப்படியே போச்சுன்னு சொன்னால், இப்படி இருக்கின்ற இந்த முசிபத்தான நிலைக்கு காரணத்தை தேடும் பொழுது இன்று மக்கள் உறவுகளை துண்டித்து வாழ்வதை விட மிக முக்கியமான காரணம் எதுவும் இருக்காது. இன்னும் பல விஷயங்களில் உறவுகளை துண்டிக்கிறார்கள். இன்னும் ஷிர்க் போன்ற மற்ற பாவங்கள், இப்படி பல காரணங்கள் இருந்தாலும் இன்று முஸ்லிம் சமுதாயம் இரத்த உறவுகளை மறந்து வாழ்வதையும் இன்னும் இரத்த உறவுகளை புறக்கணித்து வாழ்வதையும் இன்னும் இரத்த உறவுகளை துண்டித்து வாழ்வதையும் இன்னும் இரத்த உறவுகளோடு சண்டைகள் செய்து கொண்டு பிரச்சனைகள் செய்து கொண்டு அவர்களை ஒதுக்கி வாழ்வதையும் இன்றைய சோதனைக்குரிய, இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத் இல்லாமல் போவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே அத்தியாயம் 13 வசனம் 21 சொல்லி காட்டுகின்றான். இணைக்கப்பட வேண்டும் என அல்லாஹ் உறவுகளை சேர்ந்து வாழ வேண்டும் என கட்டளையிட்டவற்றை இணைத்து கொள்வார்கள், தமது இறைவனுக்கு அஞ்சுவார்கள், கடுமையான விசாரணைக்கு அவர்கள் பயப்படுவார்கள். யார் என்று சொன்னால் அவர்களே மூமின்கள். மூமின்களுடைய தன்மை எப்படி இருக்கும் சொன்னால், உறவுகளோடு சேர்ந்து வாழ்வார்கள், இன்னும் அல்லாஹ்விற்கு அஞ்சுவார்கள், அவர்கள் தமது இறைவனின் திருப்தியை நாடி பொறுமையை மேற்கொள்வார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அப்போது உறவுகளோடு சேர்ந்து வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் நாம் உறவுகளோடு சேர்ந்து வாழக்கூடியவங்களாக இருக்க வேண்டும்.